சூரியன் மெதுவாக உதிக்கிறது. பச்சை பசேல் வயல்கள், பறவைகளின் இனிய கீச்சுகள், மாட்டுவண்டி சத்தம், குழந்தைகளின் சிரிப்பு. அதுதான் கோபாலபுரம். பணத்தை விட மனிதர்களை மதிக்கும் ஒரு கிராமம். இங்கே யாருடைய வீட்டுக் கதவும் பூட்டப்படாது. ஏனெனில் இந்த ஊரில் அனைவரும் ஒரே கிராமத்தின் நடுவில் முருகன் நடத்தும் சிறிய தேநீர் கடை. அங்கேதான் ஒவ்வொரு காலையிலும் ஊர் செய்திகள் ஆரம்பமாகும். வாங்க அண்ணே, சுடாட்டி. இந்த வருஷம் மழை நல்லா வந்தா போதும். நம்ம ஊருக்கு நல்ல காலம் வரணும். அனைவரும் சிரித்துக்கொண்டே டீ குடிக்கிறார். பெரியவர் ராமசாமி தாத்தா. வயது என்பதை கடந்தாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னும் மதிப்பு குறையவில்லை. மாலை நேரங்களில் ஆலமரத்தின் கீழ் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வது அவருடைய வழக்கம். ஒற்றுமையா இருந்தா எந்த கஷ்டமும் நம்மை ஜெயிக்க முடியாது. கிராமத்திற்கு 3 பெரிய கார்கள் வந்தன. அதில் கோட் சூட் போட்ட அதிகாரிகள். ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். யாருப்பா இவங்க? இந்த நிலங்களை வாங்கி பெரிய தொழிற்சாலை கட்டப்போகிறோம். நிலம் கொடுப்பவர்களுக்கு அதிக பணம். அந்த ஒரு வார்த்தை ஊரையே அமைதியாக்கியது. சிலருக்கு பணம் தேவை. சிலர் உடனே சம்மதித்தனர். இந்த வாய்ப்பு மறுபடியும் வராது. ஆனால் விவசாயி முத்து எழுந்து நின்றார். இந்த மண்ணுல தான் நம்ம அப்பா தாத்தா எல்லாரும் வாழ்ந்தாங்க. இதை விற்க முடியாது. சில நாட்களில் ஊர் 2 பிரிவாக மாறியது. ஒரு பக்கம் பணம், மற்றொரு பக்கம் மண். நண்பர்கள் பேசவில்லை. உறவுகள் பிரிந்தன. அனைவரையும் கூப்பிட்டார். பணம் இருந்தா வீடு வாங்கலாம். ஆன உறவை வாங்க முடியுமா? மண்ணை உருவாக்க முடியுமா? அனைவரும் அமைதியாக நின்றனர். தாத்தா ஒரு கதையை சொன்னாரு. பல வருடங்களுக்கு முன்பு வெள்ளம் வந்தபோது இந்த ஊர் மக்கள் ஒருவருக்கொருவர் உயிரை காப்பாற்றினர். அப்போது பணம் யாரையும் காப்பாற்றவில்லை, மனிதர்கள்தான் காப்பாற்றினார்கள் என்று சொன்னார். தாத்தாவின் வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒலித்தது. நிலம் விற்க நினைத்தவர்களும் யோசிக்க நாமே ஆரம்பித்தனர். விவசாய பொருளை நேரடியாக நகரத்துக்கு விற்கலாமே. அப்படின்னா நமக்கும் லாபம். எல்லாரும் கைத்தட்டினார்கள். இனி கிராமத்தில் யாரும் தனியாக இல்லை. அனைவரும் சேர்ந்து வேலை செய்தனர். பெண்கள் ஊறுகாய் செய்தார்கள். இளைஞர்கள் இணையத்தில் விற்பனை செய்தார்கள். விவசாயிகள் இயற்கை விவசாயம் தொடங்கி. கிராமத்தின் பலம் அதன் பணத்தில் இல்லை, அதன் மக்களின் ஒற்றுமையில்தான் இருக்கிறது. கோபாலபுரம் இதை உலகத்துக்கே மண் நிரூபித்தது. நம்மை வாழ வைக்கும், ஒற்றுமை நம்மை உயர வைக்கும். இவற்றை காப்பாற்றினால் எந்த கிராமமும் சொர்க்கமாக மாறும்.